ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையில சாப்பாடு வந்து குட்டி மீன் விளாக் பார்த்துடலாமா? இப்பதான் பல் தேய்ச்சம் பார்த்துடுங்க, சரியா? சப்பா இன்னைக்கு பங்குனி உத்திரம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய கோயிலெல்லாம் சோறெல்லாம் வைப்பாங்க எங்க ஊர்ல. மாறு என்ன தேய்ச்சாச்சு, என்ன இப்போ குளிக்கணும் பார்த்துடுங்க. நித்தமும் பாடுபட்டு உனக்கு எவரும் ஓரினமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, அதனால கொஞ்சம் பழைய சோறு. எப்போவுமே இந்த பழைய சோறு நேரத்துக்கு தண்ணி ஊற்றலை பார்த்துடுங்க. தண்ணி ஊற்றலனாலும் அந்த சோறு வேக்கலை பார்த்துடுங்க. பாருங்கள், குபேரா பிராண்டில் போகணும், செங்கல்பட்டு அரசியல் போகணும் சோறு பார்த்துடுங்க. சரி, அடுத்தது கொஞ்சோண்டு புளிக்கறி ஏற்ற வச்சு பார்த்தீங்களா, அந்த புளிக்கறி அதை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு, அப்புறம் நேற்று கிழங்கு கூட்டு வச்சுருந்து பார்த்தீங்களா. அப்புறம் நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு வீடியோவில் ஒருத்தர் அழகாக சொல்லியிருந்தார். ஆமாம், இவர் சொல்கிறது தான் சரிங்க, அதாவது நக்கலா அசைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கருப்பண்ணசாமி கோயிலெல்லாம் ஆடு கோழி எல்லாம் பலியிட்டு சாப்பிட்றாங்க, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் இருக்கும். அங்கே எல்லாருமே சமைச்சு சாப்பிட்றது மீன் இறைச்சி தான் சமைச்சு சாப்பிடுவாங்க, சரியா? எந்த தெய்வமும் நீங்கள் என்ன சாப்பிட்டு போனாலும் எப்படி போனாலும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லாது, சரியா? நீங்களா உங்களுக்கு இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு சொல்லுவீங்க. அப்புறம் நேற்று ஒரு வேடிக்கையான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் உண்மையிலே வேற்று கிரக வாசியா என்ன வேற கிரகத்துல இருந்து இங்கே தப்பி விழுந்துட்டாங்களாங்கிறது டவுட்டாகவே இருந்துச்சு பார்த்துடுங்க. குளத்துல செருப்பு போட்டுட்டு சாடி இருந்தேன் பார்த்தீங்களா, தண்ணிக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு. என்ன ஒரு லாஜிக்கு. அப்போ ஒரு வேளை திடீர்னு மழை பெய்யும் போது தண்ணியில் செருப்பு போடாமலாம் நடந்து போவீங்க. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஊர் அம்பட இருக்கக்கூடிய ஆறு குளம் குட்டை எல்லாத்துலேயும் சாக்கடை தண்ணி திறந்து விடுறதே இவங்க தான். வீட்டில் இருக்கக்கூடிய சாக்கடையை திறந்து விடுறது, அவங்க ஒரு ஆஃபீஸோ இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தா அதில் இருக்கக்கூடிய சாக்கடையை திறந்து ஆற்றுல விடுறது. கேட்டால் தண்ணிக்கு மரியாதையா என்ன இதோ தெரில. சப்பா எப்பா தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு அப்படி ஒரு திருக்கடிகமாக இதில் ஒரு பாட்டு உண்டு பார்த்துடுங்க, சரியா? ஓகே, நல்லா விரசியாச்சு. அப்படியே கிழங்கு கூட்டு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் பார்த்துடுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஆனால் தவறாமல் இப்போ ஒரு கமெண்ட் வரும், ஓ நீ பிங்க் கலரில் தான் டவல் உடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வேணா பாருங்களாம். ஓகேங்க, பிடிச்சதான் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.